நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹார்ட்வேர் வேலெட்டை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் பார்க்க போகிறோம்ப்பா. ஏ டு இசட் என்ன இருக்கோ ஃபுல்லாக எப்படி உள்ளே கொண்டு வரணும், எப்படி பை பண்ணணும், செல் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும், இது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஒன் பை ஒன்னாக நான் இதில் எழுதி வச்சுருக்கேன் என்னென்ன பார்க்கணுங்கிறத அதையுமே பார்ப்போம். லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி அதை பற்றி டீட்டெயில் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறையா நண்பர்கள் கமெண்ட் பண்ணி இருந்ததுனால அந்த வீடியோ நான் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுறேன். வீடியோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லென்த்தாக தான் போகும்னு சொல்லி நினைக்கிறேன். இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பாஸ் ப்ரைஸ் ஆப்ஷனை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறத கடைசியில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹார்ட்வேர் வேலெட்டை யூஸ் பண்ணுறதுக்குனே சில எலிஜிபிலிட்டிஸ் இருக்கான்பா. அது என்னங்கிறத சொல்கிறேன். ஹார்ட்வேர் வேலெட் எப்படி வாங்குறது அதை பார்ப்போம். அந்த ஹார்ட்வேர் வேலெட் எப்படி வாங்குறதா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் வேலெட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பைனான்ஸ் அப்ளிகேஷன் மாதிரி இருக்கும். அந்த பைனான்ஸ் அப்ளிகேஷனை யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா நார்மலாக நம்ம ப்ளே ஸ்டோரில் இருக்கிற இது யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா பைனான்ஸு, அதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்று தான். அப்படிங்கிறதுனால சேஃப்டி கிடையாது நமக்கு. நம்ம கஸ்டடியில் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஹார்ட்வேர் வேலெட்டை சூஸ் பண்ணுறோம். அதுலேயும் வாங்கி மறுபடியும் அவங்க கஸ்டடியில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ண வேண்டாம். சரி, அதனால் வெளியில் இருக்கிற ஹார்ட்வேர் வேலெட்டை மட்டுமே, அவுட்டரில் இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற பைனான்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம். சரி, அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அந்த ஹார்ட்வேர் வேலெட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்பில்டாக டெக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். சரி, அந்த டெக்ஸை யாருமே விசிட் பண்ண வேண்டாம். தேவையில்லாமல் அன்வான்ட் வெப்சைட்டையுமே பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேரில் போட்டு நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டாம். அந்த வேலெட் கனெக்ட் இந்த மாதிரி எதுவுமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு ஹார்ட்வேர் வேலெட் எதுக்குன்னா, காயினை உள்ளே கொண்டு பை பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் வெளியில் அனுப்புறதுக்கும் மட்டும், பை செல்லு ரிசீவ், இது மூணுக்கு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு எந்த பர்பஸுக்குமே நீங்கள் எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. வேறு எதுக்காவது நீங்கள் ட்ரை பண்ணணும்னா நீங்கள் தனியாக ட்ரஸ்ட் வேலெட் இந்த மாதிரி ட்ரை வச்சுக்கோங்க. சரியா? அப்படி இப்படிலாம் இருந்துச்சுன்னா ரொம்பவே சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் சேவ் பண்ணுறது எல்லாமே சீட் வேர்டு வச்சு தான் நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. அந்த சீட் வேர்டு எக்காரணம் கொண்டும் யாருக்கும் எவ்வளோ நம்பிக்கையான ஆளாக இருந்தாலும் தெரியப்படுத்தக்கூடாது. நீங்கள் முக்கியமாக இது பார்த்தீங்கன்னா ஃபோனில் நோட் பேடில் சேவ் பண்ணி வைக்கிறது, சிஸ்டத்தில் நோட் பேடில் போட்டு வைக்கிறது, கூகுள் டிரைவில் எதையாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி எதுவுமே பார்த்தீங்கன்னா செய்யாதீங்க. ஏன்னா எது வேணாலும் ஆன்லைனில் பொறுத்தவரைக்கும் ஹேக் ஆகலாம். அப்படிங்கிறனால கண்டிப்பாக எல்லாருமே இது ஒரு பேப்பரில் போட்டு எழுதி அது யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல, சீக்கிரட்டான ஒரு இடத்துல வச்சுருங்க. நீங்கள் விருப்பப்படும் போது எடுக்க மாதிரி முடிஞ்சிச்சுன்னா அதை மனப்பாடம் பண்ணிடுறது எவ்வளோ பார்த்தீங்கன்னா பெட்டர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லா பிளாக் செயினுமே பார்த்தீங்கன்னா இதில் சப்போர்ட் பண்ணாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கடைனா இருக்குது, ஹைச் பார் இருக்குது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இதுக்கு அப்டேட் வரல. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ், மேஜர் காயின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீ ஹார்ட்வேர் வேலெட்டில் சப்போர்ட் பண்ணும். அப்படிங்கிறனால இருக்கிற எல்லா காயினுமே இதில் சப்போர்ட் பண்ணாது அப்படிங்கிறத முதலே சொல்லிக்கிறேன். இருந்தாலும் ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாக் செயினுக்குமே பார்த்தீங்கன்னா அப்டேட் விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால் ஒன் பை ஒன்னாக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துடும். சரியா? சரி, ஓகே. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷன்லாம் என்ன அப்படிங்கன்னா, சேஃபால் சாஃப்ட்வேர் வேலெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 இன்ச்சு கிரிப்டோ டெஃபி வேலெட்டுன்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அந்த ரெண்டுமே நான் சொல்கிறேன். இதையுமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹார்ட்வேர் வேலெட்டு வாங்கிட்டு இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஹார்ட்வேர் வேலெட் வாங்குற லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டவுன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு என்ன டாபிக் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 டாபிக் வரைக்கும் எடுத்திருக்கேன். என்னென்னா, ஹார்ட்வேர் வேலெட் எப்படி வாங்குறதுங்கிறத சொல்லிட்டேன். இந்த லிங்க் கொடுத்தாச்சு. ஹார்ட்வேர் வேலெட்டுக்கும் சாஃப்ட்வேர் வேலெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சாஃப்ட்வேர் வேலெட்னா ட்ரஸ்ட் வேலெட் நீங்கள் வச்சிருப்பீங்க. அதுக்குன்னு சொல்லி 24 சீடு வேர்டோ 12 சீடு வேர்டுன்னு சொல்லியிருக்கோம். அந்த சீடு வேர்டை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவீங்க. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளாக் செயின்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பைனான்ஸ்லேருந்து நார்மலாக விட்ரால் பண்ணி அதை யூஸ் பண்ணி வச்சுக்கிடுவீங்க. இப்போ ஹார்ட்வேர் வேலெட்டுக்கும் சாஃப்ட்வேர் வேலெட்டுக்கும் இருக்கிற வித்தியாசமே, நீங்கள் ஒரு இடத்துக்கு சென்ட் பண்ணும் போது தான் உங்களுக்கு அந்த செக்யூரிட்டி பர்பஸ் தான் பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகும். என்ன அப்படின்னா, ஹார்ட்வேர் வேலெட்டுக்கு, சாஃப்ட்வேர் வேலெட்டில் இருந்து நீங்கள் ஒரு ஆளுக்கு அனுப்பணும்னா அவங்க கிட்ட இருக்கிற அட்ரஸை வாங்கி நீங்கள் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ காயின் அனுப்பணும்னு சொல்லி டைப் பண்ணி நீங்கள் அனுப்பிட்டீங்கனாலே அது பேமெண்ட் பார்த்தீங்கன்னா போயிடும். அப்படிங்கனால இது ஹேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யார் வேணாலும் இது ஈஸியாக அசஸ் பண்ணிட முடியும். ஆனால் ஹார்ட்வேர் வேலெட்டை பொறுத்தளவுக்கு அப்படியே சாஃப்ட்வேர் வேலெட் மாதிரியே தான் இருக்கும். எஸ்எஃப்பி சாஃப்ட்வேர் வேலெட்டுக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் காயினை ரிசீவ் பண்ணுறது சேம் பர்பஸ். ஆனால் ஒரு ஆளுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட அட்ரஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா சென்ட் ஆகாது. எவ்வளோங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹார்ட்வேர் வேலெட் பைண்ட் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அந்த ஹார்ட்வேர் வேலெட் வச்சு அந்த QR கோடை வச்சு ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்கேனை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்வேர் வேலெட்டில் ஒரு QR கோடு ஜென்ரேட் ஆகும். அந்த QR கோடை நம்ம எஸ்எஃப்பி ஹார்ட்வேர் வேலெட்லேயே முன்னாடி இன்டர்ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பில் அதுவே பார்த்தீங்கன்னா வந்துடும். நம்ம எதுவுமே தேடி பறக்கி செய்கிற மாதிரி இருக்காது. அதனால் இன்டர்ஃபேஸில் இதிலிருந்து ஹார்ட்வேர் வேலெட்டை ஸ்கேன் பண்ணுங்கன்னு சொல்லி அதில் ஒரு ஆப்ஷன் காட்டும். ஹார்ட்வேர் வேலெட்லேருந்து இது உள்ள ஒரு ஸ்கேனு, இதிலிருந்து அது ஒரு ஸ்கேனு, ரெண்டு ஸ்கேனுமே பைண்ட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போகும். அப்படின்னா எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா யாராலையும் பேமெண்ட் போட முடியாது.
அதே மாதிரி உங்களோட ஹார்ட்வேர் வேலெட்டை உங்களோட சாஃப்ட்வேர் வேலெட்டோட பைண்ட் பண்ணி வச்சுருக்கும் போது வேறு புதுசாக ஒரு ஹார்ட்வேர் வேலெட்டை கொண்டு வந்துட்டு இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா புடதையோடு அடித்து வெளியில் தெரியும். என்ன மாதிரினா இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, கரெக்டான ப்ரைஸ் வேர்டு இருக்கிற ஹார்ட்வேர் வேலெட்டை வச்சு பைண்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிடுவோம். அதனால் வேறு ஒரு ஹார்ட்வேர் வேலெட் வச்சு யாருமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது. உங்கள் ஹார்ட்வேர் வேலெட்டை நீங்கள் செட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை நீங்கள் பத்திரமா வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். அது யாருக்குமே வந்து பாஸ்வேர்டுமே தெரியப்படுத்தாதீங்க. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் பண்ணும் போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வேலெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். சரியா, அது ரொம்பவே வந்து முக்கியமாக வந்து வச்சுக்கிடணும். அது போக நிறையா பேர் கேட்டது என்னன்னா, இப்போ ஹார்ட்வேர் வேலெட்டை நான் வந்து பாஸ்வேர்டு போட்டு சீட் வேர்டெலாம் போட்டு நோட் பண்ணி வச்சுட்டேன், என்னோட ஹார்ட்வேர்டு காணாமல் போயிடுச்சுன்னா என்ன செய்ய அப்படின்னா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பாஸ்வேர்டு நம்ம ஹார்ட்வேர் வேலெட் தொலைஞ்சு போனாலுமே நம்ம ஏற்கனவே அந்த சீட் வேர்டு எழுதி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த சீட் வேர்டை வச்சு புதுசாக ஒரு ஹார்ட்வேர் வேலெட்லேயே நம்ம இது பண்ணி நம்ம ஃபண்டெல்லாம் திரும்ப ரீட்ரைவ் பண்ணிக்கலாம். திரும்ப ஹார்ட்வேர் வேலெட்டே கிடைக்கல அப்படின்னா ட்ரஸ்ட் வேலெட் இந்த மாதிரி நிறையா வேலெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் கொண்டு போய் உங்கள் ஹார்ட்வேர் வேலெட்டுக்கு இருக்கிற அந்த சீட் ப்ரைஸை அதில் போட்டிங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டை ரெக்கவர் பண்ணலாம். இது வந்து ஹார்ட்வேர் வேலெட்டு தொலைஞ்சா என்ன செய்யறதுங்கிற சொல்லிட்டேன். இப்போ வந்து ஹார்ட்வேர் வேலெட் உங்கள்கிட்ட இருக்குது, ஃபோனு தொலைஞ்சிச்சுன்னா என்ன செய்யணும்னா, ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்து யாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா விட்ராவல் வந்து கிளிக் பண்ணாலும் அந்த கியூஆர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்கேன் பண்ண சொல்லும். அந்த கியூஆர் கோடு எதோட நீங்கள் பைண்ட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னா உங்கள் ஹார்ட்வேர் வேலெட்டோட வச்சிருப்பீங்க. அப்போ அந்த ஹார்ட்வேர் வேலெட்டு உங்ககிட்ட தான் இருக்கும். சரி, அப்படினால ஒரு ஃபோனும் உங்கள் ஹார்ட்வேர் வேலெட்டும் இருந்தால் மட்டும்தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டை விட்ராவல் பண்ண முடியும். அதுபோக ஹார்ட்வேர் வேலெட்டை டிரான்சாக்ஷன் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். அப்படிங்கிறனால அதுவுமே இருந்தாலுமே உங்களால் பண்ண முடியாது. ஃபோனும் இருக்கணும், ஹார்ட்வேர் வேலெட்டும் இருக்கணும், அது பாஸ்வேர்டு தெரிஞ்ச ஆளாக இருக்கணும். சரி, அப்படிங்கிறதுனால தான் பண்ண முடியும். இதனால தான் இவ்வளோ செக்யூரிட்டி பர்பஸ் இருக்கிறதுனால தான் பெரிய பெரிய வேல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வேலெட் தான் யூஸ் பண்ணுவாங்க. யாராலையுமே அந்த ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ண முடியாது. சரியா, இதுதான் ஹார்ட்வேர் வேலெட்டுக்கும் சாஃப்ட்வேர் வேலெட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் வேலெட்டோட செட்டப் என்னங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். இது வந்து வீடியோவில் வந்து ரெக்கார்டு பண்ண முடியாது நண்பா, ஏன்னா அது வந்து செக்யூரிட்டி பர்பஸ் இருக்குங்கிறதுனால அது எனக்கு ஃபோனுக்கு அது சப்போர்ட்டும் ஆகலை. அதனால் உங்களுக்கு ஓரலாக சொல்கிறேன், நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஹார்ட்வேர் வேலெட்டு வாங்கியிருப்பீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெபிட் கார்டு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இமேஜில் ஏற்கனவே பழைய வீடியோக்களில் நான் சொல்லியிருந்த மாதிரி இமேஜில் உள்ள மாதிரி கருப்பு கலரில் இருக்கும். அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன் பண்ணுவீங்க. ஆன் பண்ணோடனே உங்களுக்கு எத்தனை பாஸ்வேர்டு வேணும், அதாவது ப்ரேஸ் வேர்டுன்னு சொல்லும். 12 வேர்டா, 24 வேர்டா, 18 வேர்டா அப்படின்னு சொல்லி கேட்கும். 24 இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் செக்யூரிட்டி ஹையானது. அந்த 24ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. 24 வேர்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புலி, சிங்கம், கரடி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்கிறேன். அதே மாதிரி அது இங்கிலீஷில் சம்மந்தமே இல்லாத 24 வேர்டு இருக்கும். எலிஃபேண்ட்னு ஒன்று இருக்கும், வாட்டர்னு ஒன்று இருக்கும், டம்ளர்னு ஒன்று இருக்கும். இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 24 வேர்டு கொடுப்பாங்க. அந்த 24 வார்த்தையை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி பத்திரமா வந்து வச்சுக்கோங்க. எழுதி வச்சதுக்கப்புறம் எல்லாமே இப்போ எழுதி வச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். எழுதி வச்சிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வார்த்தையை டைப் பண்ண சொல்லும். அந்த ஹார்ட்வேர் வேலெட்லேயே நேவிகேஷன் கீ இருக்கும், அதுலேயே ஏபிசிடி கீபோர்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சேவ் பண்ணி வச்சதை நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்மால் லெட்டரில் கரெக்டாக பார்த்து தப்பே இல்லாமல் நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. கியூஆர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து காட்டும். அந்த கியூஆர் கோடை வச்சு நம்ம சாஃப்ட்வேர் வேலெட் எஸ்ஓபி நம்ம டவுன்லோட் பண்ணிப்போம் பார்த்தீங்களா, இதில் இருந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இப்போ ப்ளே ஸ்டோர்லேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓபி சாஃப்ட்வேர் வேலெட் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம். டவுன்லோட் பண்ணோடனே அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும்பா. இதில் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் வேலெட் பண்ண போகிறீங்களா, ஹார்ட்வேர் வேலெட் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி கேட்கும். நம்ம ஏற்கனவே ஹார்ட்வேர் வேலெட்டை செட்டப் எல்லாமே பக்காவாக பண்ணி முடிச்சாச்சு. அந்த வேர்டையுமே நோட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ஹார்ட்வேர் வேலெட்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஹார்ட்வேர் வேலெட்லேயே 3 டைப் இருக்குது. நான் வந்து வாங்கியிருக்கிறது சேஃப்வால் S1 இருக்கு பாருங்க, அதுதான் நான் வந்து வாங்கியிருக்கேன். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஹார்ட்வேர் வேலெட்டில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். என்ன சொல்லுது அப்படின்னா, இதில் நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோடு வரும். அந்த கியூஆர் கோடை ஹார்ட்வேர் வேலெட்டை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா, ஒரே ஹார்ட்வேர் வேலெட்டில் நீங்கள் எல்லாமே பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதில் வந்து ஃப்ரண்ட் பேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனுன்னு ஃபஸ்ட்டாக இருக்கும். இதை நடுவில் வந்து இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனுங்கிற ஆப்ஷனு. இதை வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ஹார்ட்வேர் வேலெட்டில் ஒரு நடுவில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா இந்த அமைக்கிட்டு இதுக்கடுத்து ஒரு ஸ்டெப்பு இந்த சாஃப்ட்வேர் வேலெட்டில் ஒரு கியூஆர் கோடு வரும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கியூஆர் கோடை அந்த ஃபோனுக்கு நேராக வச்சு ஹார்ட்வேர் வேலெட் வச்சு ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஹார்ட்வேர் வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கியூஆர் கோடு ஓப்பன் ஆகும். அந்த கியூஆர் கோடை இது நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வேலெட்டில் ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் வரும். அதை இதுக்கு நேராக வச்சு ஸ்கேன் பண்ணிங்கன்னா இப்போ சாஃப்ட்வேர் வேலெட்டும் ஹார்ட்வேர் வேலெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பைண்ட் ஆயிடுச்சு. சரியா, இப்போ நம்ம வந்து எப்படி உள்ளே கொண்டு வரது, பை பண்ணுறது, செல் பண்ணுறது அப்படிங்கிறது
அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இதுதான் நம்ம ஹார்ட்வேர் வாலெட் வந்து செட்டப் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வந்து சொல்லிட்டேன். ஹவு டு எனபிள் டிஃப்ரெண்ட் டோக்கன் கான்ட்ராக்ட் அட்ரஸ் வித் இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அட்ரஸை வச்சு எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு டோக்கனை வந்து உள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இதுவும் நம்ம அந்த ரிசீவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான். சரியா, இப்போ வந்து பார்த்தோம்னா பைனான்ஸில் நம்மக்கிட்ட வந்து USDT இருக்குது. நம்ம USDTலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும். அது எப்படி எனபிள் பண்ணுறதுன்னா, நீங்கள் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட ஹார்ட்வேர் வாலெட்டு. உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா PEP20 பிளாக் செயினில் BNB இருக்கணும். ஏன்னா PEP20 பிளாக் செயினில் பண்ணிங்கன்னா BNB PEP20 இருக்கணும். நீங்கள் எத்தீரியத்தில் பண்ணிங்கன்னா எத்தீரியம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கேஷ் ஃபீஸ் இருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே PEP20 பண்ணுறது தான் நமக்கு வந்து லோ காஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுமே 50 பைசா, ₹1, ₹2 வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். இது எத்தீரியத்தில் பண்ணிங்கன்னா $200, $300 சொல்லி போகும். அப்படிங்கிறனால நான் PEP20 தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் பைனான்ஸ் காயின். சரியா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து USDT உள்ளே கொண்டு வரது எப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம USDT எனபிள் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒரே ஆப்ஷன் மேனேஜ் காயின்ஸ் இருக்கா, அதை நீங்கள் மேலே போய் இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து பாருங்கள் என்டர் டோக்கன் கான்டாக்ட் அட்ரஸ் இருக்குது. அதை நீங்கள் இப்படி டைப் பண்ணியுமே எடுக்கலாம். என்ன அப்படின்னா USDTன்னு சொல்லி நீங்கள் அடிச்சிங்கன்னா ஏகப்பட்ட USDT காட்டும். சரியா, இப்போ நமக்கு கரெக்டான USDT எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பாருங்கள். உங்களோட இதில் கூகுள் குரோம்லேயே இல்லை எந்த ஒரு ப்ரௌசர்னாலும் போய்க்கோங்க. காயின் மார்க்கெட் கேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து விசிட் பண்ணிக்கோங்க. விசிட் பண்ணிவிட்டு USDT வந்து சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு இப்படியே நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் கான்ட்ராக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மோர்ன்னு இருக்குது பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தோம்னா பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் PEP20 இருக்கும். சரியா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி காப்பீடுன்னு வந்துருச்சா, அந்த காப்பி ஆயிடுச்சுன்னா அதை நீங்கள் அப்படியே மினிமைஸ் பண்ணிவிட்டு டோக்கனை மறுபடியும் நம்ம வந்து ஆட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து காட்டுறேன். இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போய் நம்ம இதை கிளிக் பண்ணி மேனேஜ் காயின்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் நம்ம காப்பி பண்ண அட்ரஸை இப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒன்று தான் கரெக்டாக அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. சரியா, இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா இப்போ USDT வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணிட்டோம். என்கிட்ட ஏற்கனவே 5 USDT நான் வந்து வச்சுருக்கேன். மேற்கொண்டு எப்படி உள்ள USDT கொண்டு வரது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ USDT இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு ரிசீவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸ்வாப் ஆப்ஷன்லாம் நீங்கள் எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்வாப் ஆப்ஷனுக்கு பதிலாக தான் நம்ம 1 டெஃபி வேலெட் சூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ரிசீவ் சென்ட் இது மட்டும் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ரிசீவ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸை உங்களுக்கு வந்து காப்பி பண்ண சொல்லும். இந்த மாதிரி அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு காப்பீடு வந்துருச்சா, இப்போ நம்ம பைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. பைனான்ஸ் அப்ளிகேஷன் ஒரே நிமிஷம். நண்பா, இப்போ நான் பைனான்ஸ் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இதில் இந்த மாதிரி இங்கே வந்து வேலெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேலெட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுன்னு இருக்குது பாருங்கள், ஸ்பாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இருங்க கட் பண்ணிக்கிறேன். ஸ்பாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து விட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிவிட்டு USDT தான் நம்ம வந்து இப்போ வந்து விட்ரால் பண்ண போகிறோம்னா எல்லா காயினுக்குமே இதுதான் ப்ரொசீஜர். சரியா, நீங்கள் எந்த டோக்கனை விட்ரால் பண்ணனாலும் கான்ட்ராக்ட் அட்ரஸ் அதில் போய் எனபிள் பண்ணி விட்டுட்டு அதில் இருக்கிற அட்ரஸை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் USDT பண்ணுற மாதிரி நீங்கள் USDT பண்ணலாம். இல்லை வேறு ஒரு காயின் PEP20 விட்ராவல் ஆச்சுன்னா அதையுமே சேம் ப்ரொசீஜர் தான். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமன் தான். USDT இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து சென்ட் வியா கிரிப்டோ நெட்வொர்க்குன்னு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம். இப்போ நம்ம அதில் காப்பி பண்ண அட்ரஸை இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டேன். நெட்வொர்க்குன்னு இருக்குது பாருங்கள், இந்த நெட்வொர்க் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணுறதுல நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது PEP20 இருக்கணும். சரியா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாற்றி வந்து PEP2ன்னு சொல்லி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிகான் செயின் PEP2ங்கிறது அதுவுமே பைனான்ஸ் தான், அது வந்து சஸ்பெண்டில் இருக்குது. இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா கரெக்டாக வந்து நீங்கள் பண்ண வேண்டியது PEP20 பிளாக் செயின் தான் எனபிள் பண்ணணும். சரி, ஏன்னா அதில் நம்ம PEP20 தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு மேக்ஸோ இல்லை எவ்வளோ USDT விட்ராவல் பண்ணணுமா, மினிமம் விட்ராவல் இதில் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 சொல்லி இருக்குன்னா அந்த 5 நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து விட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து விட்ராவல் ஆகி பைனான்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடும். சரியா, வெளியில் வந்து உங்களோட ஹார்ட்வேர் வாலெட்டில் முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இருங்க, இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரீசெண்ட் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிலாம் வந்துருக்கும். இப்போ உள்ளக்கு வந்து $5 நான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டேன். சரியா, அப்போ இதில் இருந்து ஹார்ட்வேர் வாலெட்டில் எப்படி வெளியிலேருந்து ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு கொண்டு வரது அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன காயின் வேணும் அப்படிங்கிறதுமே நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். மறுபடியுமே வந்து காயின் மார்க்கெட் கேப் ஓப்பன் பண்ணி எக்ஸாம்பிள் வந்து ANKRன்னு சொல்லி நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ANKRன்னு டைப் பண்ணிட்டேன். வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் அந்த காயின் இப்போ வந்து ஒரு நிமிஷம் அதே மாதிரியே PEP20 பிளாக் செயின் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோதான், இது வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் ஆயிடுச்சு. எனபிள் ஆனதுக்கப்புறம் மறுபடியுமே சேம் ப்ரொசீஜர் தான். அதாவது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா PEP20 பிளாக் செயின் தான். அப்படிங்கிறதுனால USDTக்கு அது என்ன அட்ரஸ் இருக்கோ அதே அட்ரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த PEP20 பில்டு பண்ணியிருக்காங்கிறதுனால அந்த BNBக்கு இந்த இருக்கிற எல்லா அட்ரஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம மன திருப்திக்காக ஒவ்வொரு தடவையுமே ஃபஸ்ட்டு இருந்து காப்பி பண்ணிக்கிறது நல்லது. இப்போ ANKR இருக்குது பார்த்தீங்களா, காப்பி பண்ணிவிட்டு
பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ் நான் காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் பைனான்ஸில் போய் விட்ரால் பண்ணேன்னா ஏஎன்கேஆர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பைனான்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இதே மாதிரி தான் ஒவ்வொரு காயினுமே பைனான்ஸ்குள்ளே நீங்கள் பைனான்ஸில் எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சில் இருந்தாலும் பிளாக் செயின் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா விட்ரால் பண்ணி இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரது. நிறையா பிளாக் செயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அதை பற்றி நானும் ஒருக்கா சொல்லிடுறேன். இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி மேனேஜ் காயின்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட பிளாக் செயின் இருக்கும். ஆளுன்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் அட்ரஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக எடுத்துக்கிடும். எத்தீரியம், பிஎன்பி, டெரா கிளாசிக், அவாக்ஸ், சோலானா, ஃபேண்டம், பாலிஜான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அது போக இன்னுமே நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுக்கிட்டே இருக்காங்க. சரியா, நமக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து பெப்20 நம்ம யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபீஸ் கம்மிங்கிறதுனால இதை நான் பண்ணுறேன். மற்றபடி உங்களுக்கு எல்லா பிளாக் செயினுமே கரெக்டாக எடுத்து யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எதில் வேணாலும் கன்வீனியன்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இப்போ ஒவ்வொரு காயினுமே நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாச்சு. இனிமேல் ஹார்ட்வேர் வாலெட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு வந்துருச்சு. நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆயிடுச்சு. நான் இனிமேல் வந்து செல் பண்ணணும்னு சொல்லி நினச்சேன்னா எப்படி செல் பண்ணணும் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 1 inch டெஃபி வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுற ஆப்ஷன் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இதையும் டவுன்லோட் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே. நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 inch நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி இதுக்குமே அதே மாதிரி தான் ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு எப்படி செஞ்சீங்களோ அதே மாதிரி தான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வாலெட்டு. இந்த 1 inch வாலெட்டை நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஒரு காயினை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் உடனே உள்ள யூஎஸ்டிடியை இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு வாங்கிக்கிடணும். சரியா, வாங்கிட்டு அந்த காயினை வாங்கி முடிச்சுட்டு எப்படி வாங்குறதுங்கிறத சொல்லுவேன். வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அந்த காயினை மறுபடியும் உங்கள் ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு கொண்டு போயிடணும். ஹார்ட்வேர் வாலெட்டில் போதுமான ப்ராஃபிட் வந்ததுக்கப்புறம் அதிலிருந்து இதுக்கு கொண்டு வந்து யூஎஸ்டிடியை மாற்றிக்கிட்டு மறுபடியும் யூஎஸ்டிடியை ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு வந்து கொண்டு போயிடணும். சரியா, இதில் நீங்கள் பண்ண போகிற ஒவ்வொரு எப்படி சொல்லுவோம் ஒவ்வொரு ஸ்வாப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபீஸ் வந்து பிஎன்பி வந்து வச்சுக்கோங்க. ஒரு $5 மினிமம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். சரியா, இதில் இந்த பிஎன்பியை தவிர மற்ற எந்த காயினையுமே நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் வாலெட் அப்படிங்கிறதுனால ஹார்ட்வேர் வாலெட் அளவுக்கு நமக்கு வந்து சேஃப்டி கிடையாது. சரியா, இதுலையுமே ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி மேலே அந்த பிஎன்பி ஸ்மார்ட் செயின் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுலையுமே பல பிளாக் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணும். இந்த டெக்ஸை முக்கியமான பிளாக் செயினெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டு பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ யூஎஸ்டிடியை வந்து நம்ம ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு வந்து கொண்டு வந்தாச்சு. ஹார்ட்வேர் வாலெட்லேருந்து இதுக்கு எப்படி கொண்டு வரதுங்கிறது வந்து பார்ப்போம். உள்ளக்கு நீங்கள் வரும்போது இந்த மாதிரி காயின்லாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டாது. மினிமம் பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கிறதுனால எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸில் காட்டாது. ஆனால் இந்த சாஃப்ட்வேர் வாலெட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா உள்ளக்க இன்டர்ஃபேஸில் வந்தோடனே இந்த மாதிரி என் பேர் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்ரஸை நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா அது வந்து காப்பி ஆயிரும். இது வந்து சிம்பிளாக இது வந்து எப்படின்னா பெப்20 பிளாக் செயின் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால இந்த அட்ரஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பெப்20 பிளாக் செயினில் எந்த ஒரு காயினை நீங்கள் அனுப்புனீங்கனாலும் முன்னாடி இன்டர்ஃபேஸில் வந்துடும். சரியா, அதுக்கு நீங்கள் அனுப்பலைன்னா அது வந்து வராது. நீங்கள் எனபிள் பண்ண முடியாது. சாஃப்ட்வேர் இப்போ ஹார்ட்வேர் வாலெட்டில் மேலே போய் கான்டாக்ட் அட்ரஸ் எனபிள் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இதில் வந்து பண்ண முடியாது. நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் அதிலிருந்து அனுப்புனா குவான்டிட்டி எதுலாம் காசு இருக்கோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி காட்டும். மற்றபடி இதை எனபிள் பண்ண முடியாது. சரியா, அப்படிங்கிறனால யூஎஸ்டிடியை நம்ம வந்து கொண்டு வரணும்னா ஏற்கனவே நமக்கு பெப்20 பிளாக் செயினில் நம்மக்கிட்ட வந்து பார்த்தோம்னா யூஎஸ்டிடி இருக்குது. அதை வந்து இதில் எப்படி கொண்டு வரதுன்னா இந்த அட்ரஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. நான் வந்து காப்பி பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட ஹார்ட்வேர் வாலெட்டை எப்பயும் போல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் யூஎஸ்டிடி நம்மக்கிட்ட 5 இருக்குது. சரியா, நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். சென்டை நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அங்கே 1 inch வாலெட்டில் காப்பி பண்ண அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ யூஎஸ்டிடி நான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5னா 5ங்கிறத கொடுத்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு கியூஆர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகும். அப்போ தான் மறுபடியும் இந்த ஹார்ட்வேர் வாலெட்டோட பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வருது. கியூஆர் கோடை ஜென்ரேட் காட்டுறதுல அந்த இதில் மறுபடியும் நம்ம ஹார்ட்வேர் வாலெட் ஆன் பண்ணி அந்த ஸ்கேனுன்னு ஒரு ஆப்ஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா முதல்ல வீடியோவில், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டினேன்ல, அந்த ஸ்கேன் அப்படி முன்னாடி வச்சு ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்கிற கியூஆர் கோடை ஹார்ட்வேர் வாலெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி அது ஒரு கியூஆர் கோடை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஸ்கேன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஹார்ட்வேர் வாலெட்டை முன்னாடி வச்சு ஃபோனை வச்சு ஸ்கேன் பண்ண சொல்லணும். சரியா, இது நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு வரும். இது உங்களுக்கு நான் சொல்கிறதுல வீடியோவில் டெமோ இல்லாட்டினாலும் நீங்கள் அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். சரியா, மிஸ்டேக்கே இல்லாமல் எல்லாருமே கரெக்டாக பண்ணிடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு ஈஸியான ஸ்டெப்பாக தான் இருக்கும். ஹார்ட்வேர் வாலெட் இப்படி முன்னாடி வந்து வச்சுக்கிட்டு இதிலிருந்து அதை ஒரு ஸ்கேன் பண்ண சொல்லணும். அதையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த பிளாக் செயினுக்கு அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடுவான்னு சொல்லி கேட்கும். நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த $5 இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா அந்த $5 வந்து பார்த்தோம்னா இது உங்களோட 1 inch வாலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். சரியா, இப்போ 1 inch வாலெட்டில் எப்படி ஒரு காயினை வாங்குறது அப்படிங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். முன்னாடி இப்போ எனக்கு $5 இருக்குது, கேஸ் ஃபீஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ வந்து 1 inchலேயே இப்போ நான் சொல்கிற ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் வேறு ஏதாச்சும் ஸ்வாப் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப அதிகமாகும். கேஸ் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கேஸ் ஃபீஸே இல்லாமல் அனுப்புறது எப்படிங்கிறதுமே இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது பார்த்தீங்கன்னா, காம்பஸ் படம் மாதிரி இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை தவிர வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இதில் இருக்கிறத 1 inchனா 1 inch மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் நமக்கு
சேஃப்டி சரியா. 1 இன்ச்சுங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து நமக்கு பிளாக் செயின் வந்து பிஎன்பி செயின்னு சொல்லி இருக்கா அப்படிங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எனபிள் ஆயிடுச்சு. இப்போ வந்து மேலே வந்து USDTங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிடணும். டைப் பண்ணிங்க. இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான USDT உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா ஏற்கனவே காயின் மார்க்கெட் கேப்பில் எப்படி கான்டாக்ட் அட்ரஸை எடுத்து நம்ம இதில் பேஸ்ட் பண்ணி சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் வாலெட்டில் எனபிள் பண்ணுவோம், அதே மாதிரி மறுபடியும் இதில் உங்களோட கான்டாக்ட் அட்ரஸ் எடுத்து நீங்கள் போடணும்னு போடலாம். அதையும் ஊருக்கு நான் பண்ணி காட்டுறேன். அது உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். ஒரே நிமிஷம். USDT எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தோம்னா நமக்கு PEP20 பிளாக் செயினில் இருக்குது. நம்ம கரெக்டான USDT எனபிள் பண்ணணும் அப்படின்னா இந்த இதை நீங்கள் கான்டாக்ட் அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே நீங்கள் வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குல்ல USDTன்னு அதில் இருக்கும். இருந்தாலும் உங்களோட கரெக்டாக புரியுறதுக்காக வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தப்பே வராது சரியா. கான்டாக்ட் அட்ரஸை எனபிள் பண்ணிங்கன்னா இருக்கிறதுலே கரெக்டான USDT ஏதோ அது இந்த மாதிரி முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காட்டிடும். நம்மளோட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ 5 USDT இருக்குது. இப்போ எனக்கு எதுக்கு இது வந்து இந்த லாக்கு படம் போட்டிருக்குன்னா இது வரைக்கும் ஒரு டிரான்சாக்ஷன் கூட பண்ணலை அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷனுக்கு வந்து ஒரு கேஸ் ஃபீஸ் ஒரு 2 ரூபா 3 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணி அந்த அட்ரஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பண்ண சொல்லும் சரியா. அது எல்லாம் அது வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்பு தான். இப்போ வந்து USDTயை நான் வந்து மேலே வந்து கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் என்ன காயின் வாங்க போகிறேன் அப்படின்னா இப்போ நான் ANKR வந்து வாங்க விரும்புகிறேன் சரியா. என்னோட 1 இன்ச் வாலெட்டில் ANKRங்கிறத நான் இது என்னது காயின் மார்க்கெட் கேப்பில் சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் இருக்கிற கான்டாக்ட் அட்ரஸை நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிறேன். இந்த மோன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த PEP20 இருக்குது பாருங்கள், அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த அட்ரஸை நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ USDTயை வச்சு நான் வந்து ANKR வாங்கணும் சரியா. கான்டாக்ட் அட்ரஸை போட்டோன்னா ANKR வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ USDTக்கு நான் வந்து வாங்க விரும்புகிறேன்னா என்கிட்ட வந்து 5 USDT இருக்குது. 5ங்கிறத நான் வந்து செலக்ட் பண்ணேன்னா இப்போ 5 USDTக்கு நான் வாங்கினேன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து ஹையாக இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு செல்லிங் இல்லைனா ப்ரைஸ் இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ $5 கொடுத்து பைனான்ஸில் எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறீங்களோ அதே அளவு குவான்டிட்டி இதில் கிடைக்காது சரியா. அதோட இது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ ப்ரைஸ் இம்பேக்ட் வந்து எல்லா நேரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஒரு சில நேரம் 0.5%, 1% இந்த மாதிரி வந்து இருக்கும். இது வந்து ரொம்ப அதிகமான ப்ரைஸ் இம்பேக்ட் இருக்குது. அதாவது இந்த நேரத்தில் வந்து லிக்விடிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து வரும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் சரியாயிரும். இருந்தாலும் வந்து இப்போ $5 நான் கொடுத்து வாங்கினேன்னா எனக்கு ப்ரைஸ் இம்பேக்டே வந்து பார்த்தீங்கன்னா -12.41% போகுது. அதோட வேல்யூமே இப்போ 175.09 குவான்டிட்டி தான் எனக்கு கிடைக்கும். அதாவது அது இன்றைக்கி விற்றேன்னா 4.37 தான் எனக்கு வந்து கிடைக்குது. அந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்குது சரியா. அப்படிங்கிறனால ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். ப்ரைஸ் இம்பேக்ட் இல்லாத மற்ற காயின் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு 1 இன்ச் நீங்கள் வந்து போட்டிங்கன்னா $5 நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அன்லாக் பண்ணால் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாகும். கடைசியில் இருங்க ANKR தான் நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காட்டணும்னு நினச்சேன். ANKR நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா $5 நீங்கள் செலக்ட் பண்ணிடுறீங்க. இதுக்கு வந்து கிவ் பெர்மிஷன் டு ஸ்வாப் வாலெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் வந்து பெர்மிஷன் கொடுத்து எனபிள் பண்ணிக்கிறேன். நண்பா நான் வந்து அந்த இப்போ எனபிள் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக் போட இருந்தது வந்து பார்த்திங்களா அது வந்து போயிடுச்சு. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஸ்வாப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். இருங்க அந்த அப்ரூவல் ஆயிடுச்சு, எனக்கு வந்து அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு சொல்லி இந்த சக்ஸஸ்ன்னு மெசேஜ் வருது பாருங்கள். மெசேஜ் வந்துருச்சு. சரி அதை அப்படியே விட்டுருவோம். இதில் வந்து பார்த்தோம்னா 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ வந்து ஆட்டோ ஃபியூஷன் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. இது இருந்துச்சுன்னா அதை அப்படியே டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா இந்த ஆட்டோ ஃபியூஷனுங்கிறது இருந்துச்சுன்னா நெட்வொர்க் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபீஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண வேண்டாம். இப்போதைக்கு அந்த ப்ரைஸ் இம்பேக்ட் வந்து வெளியில் 12% மைனஸில் காட்டுச்சு. இப்போ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா 9.15 காட்டுது. இந்த குவான்டிட்டி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் சரியா. அதனால் ப்ரைஸ் இம்பேக்ட்டை பொறுத்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு எக்ஸாக்டான டீட்டெயில் வேணும்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்குகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். இப்போ மேலே USDT செலக்ட் பண்ணி கீழே ANKR இருக்குது. இப்போ நீங்கள் கன்ஃபார்ம் ஸ்வாப்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு USDTயை வச்சுட்டு ANKR வந்து பார்த்தீங்கன்னா பை ஆகிட்டு உங்களோட 1 இன்ச் டெஃபி வேலெட்டில் முன்னாடி இன்டர்ஃபேஸில் அந்த USDT போயிட்டு ANKR வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த ANKR உங்களோட ஹார்ட்வேர் வேலெட்டுக்கு அனுப்புனா உங்களோட 1 இன்ச் வேலெட்லேருந்து இதுக்கு அனுப்பும்போது ஒரு 2 ரூபா ஃபீஸ் போகும். ஆனால் இதில் என்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா பை பண்ணும்போதே டேரெக்டாக இன்னொரு அட்ரஸ்க்கு அனுப்புகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கும். அது எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். உங்களோட இப்போ USDT கொடுத்து ANKR வாங்குறீங்க. ஆனால் அந்த ANKR ஃபஸ்ட்டு உங்களோட 1 இன்ச் டெஃபி வேலெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹார்ட்வேர் வேலெட்டுக்கு வந்து கொண்டு போக முடியும். ஆனால் இந்த 1 இன்ச்சில் என்ன ஆப்ஷன் இருக்குன்னா உங்கள் ஹார்ட்வேர் வேலெட்டுக்கு அதாவது 1 இன்ச் டெஃபி வேலெட்டுக்கே கொண்டு வராமல் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஸ்வாப் பண்ணும்போதே இன்னொரு அட்ரஸ்க்கு அனுப்புகிற மாதிரியான ஆப்ஷனுக்கு பேர் தான் இந்த ரிசீவ் ANKR டு அனதர் வேலெட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. அதை நீங்கள் வந்து எனபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு அனுப்ப விரும்புகிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்,
ஏஎன் கேரில் இருக்கிற பெப்20 அட்ரஸை எடுத்துக்கிட்டு நம்ம ஹார்ட்வேர் வாலெட்டை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி கிட போகிறோம். அதில் நம்ம ஏற்கனவே என்னென்ன காயின் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம்னா ஏஎன் கேர் வந்து எனபிள் பண்ணி வச்சுருக்கோமா அப்படிங்கிறதுனால எனபிள் பண்ணலைன்னா மறுபடியும் இப்போ காப்பி பண்ண அட்ரஸை இதில் வந்து பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏஎன் கேர் வந்து முன்னாடி வந்துடும். இதில் ரிசீவ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துட்டு நீங்கள் ஸ்வாப் பண்ணும்போதே அதில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் ஸ்வாப்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற யூஎஸ்டிடியை பிடிங்கிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன் கேர் கொடுத்துருவாங்க. அந்த ஏஎன் கேர் வந்து எதுக்கு வரும்னா, நீங்கள் வந்து உங்களோட ஹார்ட்வேர் வேலெட்டு ரிசீவ் அட்ரஸை கொடுத்துருக்கீங்க, நீங்கள் இதில் போய் உங்களோட கான்டாக்ட் அட்ரஸை போட்டுட்டீங்கன்னா மொத்த ஃபண்டும் மாற்றி போயிடும். அப்படிங்கிறனால கான்டாக்ட் அட்ரஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு டோக்கனை நம்மளோட கஸ்டடியில் இருக்கிற அந்த ஹார்ட்வேர் வேலெட்டில் அந்த அட்ரஸுக்கு எனபிள் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம அந்த கான்டாக்ட் அட்ரஸ் யூஸ் பண்ணுறோம். சரி, அப்படின்னா கான்டாக்ட் அட்ரஸ் வேறு, உங்களோட ரிசீவ் அட்ரஸ் வேறு, ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டாதீங்க. ரிசீவ் அட்ரஸை கரெக்டாக காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஸ்வாப்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற 1 இன்ச் வேலெட்டில் இருக்கிற நீங்கள் எத்தனை குவான்டிட்டி கொடுத்தீங்களோ அதில் இருந்து உங்களோட ஹார்ட்வேர் வேலெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸில் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்னா, இப்போ எப்படி நமக்கு வந்து $5 USDT நமக்கு வந்து இருக்கும், அதே மாதிரி இப்போ 100 200 ஏஎன் கேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். என்ன ரேட்டுக்கு நம்ம வந்து வாங்குகிறோம், $5 கொடுத்து நம்ம வாங்கினோம்னா எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ $5 கொடுத்து வாங்குறீங்கன்னா எவ்வளோ ஏஎன் கேர் வாங்குறீங்கிற குவான்டிட்டி இங்கே இருக்கும். இப்போ வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும்போது $5 நீங்கள் வாங்கினது $20 ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல $20 அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா காட்டும். இப்போ எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து போதும்னு சொல்லி தோணுது. இப்போ நான் வந்து செல் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா, மறுபடியும் இந்த ஏஎன் கேர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஏற்கனவே யூஎஸ்டிடி இதிலேருந்து எப்படி 1 இன்ச் வேலெட்டுக்கு அனுப்புனீங்களோ அதே மாதிரி ஏஎன் கேரையுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய் உங்கள் மறுபடியும் 1 இன்ச் வேலெட்டில் நமக்கு இந்த அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே காமனாக இந்த அட்ரஸ் தான். சரியா, பெப்20 பிளாக் செயினால இந்த அட்ரஸ் தான் முன்னாடி நமக்கு வந்து இருக்கும். இந்த அட்ரஸை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏஎன் கேரை இந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஏஎன் கேர்னா ஏஎன் கேர்னு டைப் பண்ணிவிட்டு எவ்வளோ குவான்டிட்டிங்கிறத நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஹார்ட்வேர் வேலெட்லேருந்து உங்களோட 1 இன்ச் டெஃபி வேலெட்டுக்கு ஏஎன் கேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ நீங்கள் வந்து $5 பை பண்ண அந்த குவான்டிட்டி இப்போ $20 ஆயிடுச்சு. மறுபடியும் நீங்கள் வந்து செல் பண்ணணும் அப்படின்னா அதே ப்ரொசீஜர் தான். மறுபடியும் இதுக்குள்ளே நீங்கள் வந்து போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம யூஎஸ்டிடிலேருந்து ஏஎன் கேர் நம்ம வந்து பண்ணணும். இப்போ ஏஎன் கேர்லேருந்து மறுபடியும் யூஎஸ்டிடி பண்ணுறது எப்படின்னா, மறுபடியுமே மேலே வந்து பார்த்தீங்கன்னா எது மேலே இருக்கோ அதை தான் நீங்கள் விற்கிறீங்கன்னு சொல்லி அர்த்தம், கீழே எது இருக்கோ அதுதான் நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்லி அர்த்தம். முதல் நம்ம யூஎஸ்டிடியை விற்று ஏஎன் கேர் வாங்கணும். இப்போ ஏஎன் கேர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஏஎன் கேரை விற்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடி வாங்கணும். சரி, அப்படிங்கிறனால இந்த யூஎஸ்டிடி இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இடத்துல கான்டாக்ட் அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நம்ம கரெக்டான ஏஎன் கேரை பேஸ்ட் பண்ணணும்னா கான்டாக்ட் அட்ரஸ் போட்டிங்கன்னா வந்துடும். இப்போ நீங்கள் ஹார்ட்வேர் வாலெட்லேருந்து எவ்வளோ ஏஎன் கேர் குவான்டிட்டி சென்ட் பண்ணீங்களோ அந்த பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஏஎன் கேரை விற்கணும். அதுக்கு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு யூஎஸ்டிடின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் எனபிள் பண்ணாலும் சரி, ஆனால் உங்களோட கான்டாக்ட் அட்ரஸ் எடுத்து எனபிள் பண்ணுறது எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்டான வழியாக இருக்கும். சரியா, நான் முன்னாடி இன்டர்ஃபேஸில் இருக்கிறனால இதிலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றேன். எவ்வளோ ஏஎன் கேர் இருக்கோ அதை நீங்கள் விற்க நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மேலே செலக்ட் பண்ணிவிட்டு யூஎஸ்டிடி கீழே செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஎஸ்டிடிலேருந்து ஏஎன் கேருக்கு பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் காட்டுச்சோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப்புங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இப்போ நம்மக்கிட்ட ஏஎன் கேர் பேலன்ஸ் இல்லாததுனால இன்சஃபிஷியன்ட்னு காட்டுது. ஆனால் நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா கரெக்டாக எப்படி நமக்கு இந்த மேலே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். எப்படி இருங்க, ஸ்வாப்னு வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். சரியா, வந்ததுக்கப்புறம் நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் யூஎஸ்டிடி உங்களுக்கு வந்து வந்துடும். அந்த வர்ற யூஎஸ்டிடியை உங்களோட 1 இன்ச் டெஃபி வேலெட்டில் இருந்து நீங்கள் வெளியில் அனுப்பினாலும் அனுப்பலாம். இல்லை அப்படின்னா அதே மாதிரியே டைரெக்டாக அதோட 1 இன்ச் வேலெட்டு இது ஹார்ட்வேர் வேலெட்டில் இருக்கிற யூஎஸ்டிடி அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்ரஸை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இதிலேருந்து எப்படி நம்ம மூவ் பண்ணோமோ அதே மாதிரியே நீங்கள் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். சரியா, அதனால் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரொசீஜர் தான். பை செல் பண்ணுறது எல்லாமே இப்படி தான். உங்களுக்கு இதில் இருந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் ஹார்ட்வேர் வேலெட்டுக்கு மூவ் பண்ண தெரியல அப்படின்னா இப்போ நீங்கள் யூஎஸ்டிடி விற்று ஏஎன் கேர் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஏஎன் கேர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த இடத்துல பேலன்ஸில் ஷோவாக ஆரம்பிச்சிடும். சரியா, எக்ஸாம்பிளுக்கு இதுதான் இப்போ ஏஎன் கேர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சென்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ கரெக்டாக நம்ம ஹார்ட்வேர் வேலெட்டில் ஏஎன் கேர் அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்ரஸை இப்போ நான் அதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இதில் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏஎன் கேர் வேணுமோ அதை நான் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிக்கலாம். இப்போ நம்மளோட ஹார்ட்வேர் வேலெட்டுக்கு யூஎஸ்டிடி எப்படி கொண்டு வர்றது, அந்த யூஎஸ்டிடியை எப்படி 1 இன்ச் டெஃபி வேலெட்டுக்கு கொண்டு போய் ஒரு காயின் வாங்குறது, அந்த காயினை எப்படி ப்ராஃபிட் ஆகிடுச்சுன்னா மறுபடியுமே அதுக்கு கொண்டு போய் யூஎஸ்டிடியை செல் பண்ணுறது, மறுபடியுமே அந்த யூஎஸ்டிடியை நம்மளோட ஹார்ட்வேர் வேலெட்டுக்கு கொண்டு வந்து எப்படி வர்றது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கேன். நண்பா, மேற்கொண்டு இதில் நான் எது கவர் பண்ணியிருக்கேன்னா கரெக்டான கான்டாக்ட் அட்ரஸ் போட்டு எனபிள் பண்ணுறதும் சொல்லிட்டேன்.
சொல்லிட்டேன், எப்படி ரிசீவ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன், எப்படி சென்ட் பண்ணுறதுங்கிறத சொல்லிட்டேன், 1 இன்ச் வேலெட் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதுமே வந்து பார்த்தாச்சு. ஹவு டு சென்ட் டோக்கன்ஸ் 1 இன்ச் வேலெட்லேருந்து ஹார்ட்வேர் வேலெட்டுக்கு எப்படி அனுப்புறதுங்கிறதுமே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹவு டு சென்ட் டோக்கன்ஸ் ஃப்ரம் ஹார்ட்வேர் வேலெட் டு 1 இன்ச் இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். ஹவு டு யூஸ் பாஸ் ப்ரைஸ் ஆப்ஷன் இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்க்க வேண்டியது இருக்குது. இது எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு கேஸ் ஃபீஸாக நம்ம பிஎன்பியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணணும். அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். பிஎன்பி வந்து கண்டிப்பாக வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். ஹவு டு ரீஸ்டோர் ஒரிஜினல் வாலெட் இதில் என்ன இருங்க நான் உங்களுக்கு வந்து பார்த்தேன். அவ்வளோதான், எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சு. நீங்கள் இது வந்து கொஞ்சம் நீங்களாக மேனுவலாக ஒரு முயற்சி எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரியா? அதனால் வந்து எல்லாமே கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிட முடியும். இதை நான் வந்து போட்டு வச்சுக்கிறது சும்மா உங்களுக்கு வந்து தெரியணுங்கிறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். யூஎஸ்டிடியோட பெப்20 அட்ரஸு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அட்ரஸ், அதே மாதிரி ஏஎன்கேஆரோட பெப்20 அட்ரஸ். சரி, இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லா காயினுக்குமே கான்டாக்ட் அட்ரஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஎன்கேஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக எடுத்தாச்சு. இப்போ வேறு ஏதாச்சும் ஒரு காயினா இப்போ வந்து பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 1 இன்ச் நம்ம வந்து எடுக்கிறோம். 1 இன்ச் எடுக்கணும், அது கரெக்டான கான்டாக்ட் அட்ரஸ் எடுக்க முடியுமானா இருங்க. 1 இன்ச் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதோட கான்டாக்ட் அட்ரஸை நீங்கள் வந்து பாருங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து கான்டாக்ட் அட்ரஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அட்ரஸ் இருக்காத காயினுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ அப்படிங்கிற காயினை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன்னா ஃப்ளோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியத்தில் மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து பைனான்ஸில் இருந்து எத்தீரியத்துக்கு மட்டும்தான் விட்ராவல் பண்ண முடியும். அப்படி விட்ராவல் பண்ணோம்னா ஃபீஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போகும். அந்த மாதிரி இருக்கிறத எப்படி பெப்20 இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடணும்ல. அது எப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா உங்களோட பைனான்ஸ் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நண்பா, இப்போ பைனான்ஸ் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் வந்து விட்ராவல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. சரியா? ஃப்ளோன்னு சொல்லி நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டு கிரிப்டோ நெட்வொர்க் இருக்குது, அதை நான் வந்து கொடுத்துறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதை நீங்கள் நெட்வொர்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஜஸ்ட்டு நீங்கள் விசிட் பண்ணிட்டு பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோங்கிற பிளாக் செயினுக்கு நீங்கள் விட்ராவல் பண்ணலாம். சரியா? அதுக்கான ஃபீஸ் எவ்வளோங்கிறது வந்து போட்டிருக்கு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா காயின் மார்க்கெட் கேப்பில் கான்டாக்ட் அட்ரஸ் எத்தீரியத்துக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் பிளாக் செயின் இல்லை. ஆனால் இப்போ பைனான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெப்20 பிளாக் செயினுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் காயின் மார்க்கெட் கேப்பில் பெப்20 கான்டாக்ட் அட்ரஸ் இல்லை. அப்போ எப்படி விட்ராவல் பண்ணுறதுன்னா பைனான்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். விட்ராவல் செக்ஷனில் எந்த காயினுக்குலாம் பெப்20 இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு கண்டிப்பாக விட்ராவல் பண்ணலாம். சரியா? கான்டாக்ட் அட்ரஸை இல்லாட்டினாலும் விட்ராவல் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். பெப்20 நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து கான்ட்ராக்ட் இன்ஃபர்மேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அபவுட் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி அட்ரஸ் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டேன்னா காப்பி சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இதை நீங்கள் வந்து பார்த்தோம்னா எதுலையாவது போய் ஒரு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிட்டு நல்லா கவனிங்க. இந்த இடத்த நீங்கள் வந்து நல்லா பாருங்கள். என்ன போட்டிருக்குன்னா BACScan.com டோக்கன்னு போட்டு ஒரு ஸ்லாஷ் ஒன்று போட்டிருக்கு பாருங்கள். அந்த ஸ்லாஷுக்கு அங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0 ஒன்று இருக்குது. இந்த 0 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். அந்த 0ல் இருந்து கடைசியில் இங்கே முடிகிறது வந்து பார்த்தீங்கன்னா A2ன்னு சொல்லி முடியுது பாருங்கள். கீழே அது வரைக்கும் இருக்கிற அந்த மொத்த லெட்ரு நம்பர் எல்லாம் சேர்ந்தது அது மட்டும்தான் கான்டாக்ட் அட்ரஸ் அப்படிங்கிறதுனால நல்லா தெளிவாக பாருங்கள். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லாஷுக்கு முன்னாடி அதாவது ஸ்லாஷுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 0 இருக்குது. அந்த 0க்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெலீட் பண்ணணும். இப்போ நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். சரியா? டெலீட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டான கான்டாக்ட் அட்ரஸ். இதை எதுக்கு சொல்கிறேன்னா கான்டாக்ட் அட்ரஸ் வந்து காயின் மார்க்கெட் கேப்பில் இல்லைனா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிலே எடுத்து வந்து போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா மட்டும் பைனான்ஸில் இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறேன், இல்லை காப்பி பண்ணிக்கிறேன், எது வேணால் நம்ம வந்து பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருங்க, ஹார்ட்வேர் வேலெட்டுக்குள்ளே போய் நம்ம காப்பி பண்ண அட்ரஸை நான் உள்ளே போய் ஃப்ளோ காயினை எனபிள் பண்ணுறேன். சரியா? ஏன்னா நமக்கு கான்டாக்ட் அட்ரஸ் அதுகிட்ட இல்லை, அதனால் பைனான்ஸ்லேருந்து காப்பி பண்ணியிருக்கோம். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ளோங்கிறது பெப்20 இருக்குது. சரியா? அதை நீங்கள் வந்து எனபிள் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ பெப்20 பிளாக் செயின்லேயுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் இருக்கிற ரிசீவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் பைனான்ஸில் எப்பயும் போல் ஓப்பன் பண்ணிங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ் இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பெப்20 ஏற்கனவே நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அந்த குவான்டிட்டி நீங்கள் கிளிக் பண்ணி விட்ராவலும் கொடுத்தீங்கன்னா இதில் இருந்து ஹார்ட்வேர் வேலெட்டுக்கு வந்துடும். இப்படி தான் நம்ம கான்டாக்ட் அட்ரஸே இல்லைனாலும் பைனான்ஸ்லேருந்து நம்ம கான்டாக்ட் அட்ரஸை எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் இந்த இதில் நான் சொல்லணும்னு வந்து எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிட்டேன். பாஸ் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பற்றி கண்டிப்பாக நான் வந்து சொல்லியே ஆகணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போட்டதுக்கான ரொம்ப முக்கியமான காரணமே. என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரலாக நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன், அடுத்து உங்களுக்கு டெமோ மாதிரியும் காட்டுறேன். இப்போ உங்கள்கிட்ட ஹார்ட்வேர் வேலட் இருக்குது, 24 சீடு வேர்டு இருக்குது, அதை வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ண முடியும். ஆனால் இப்போ அந்த வேலட்டோட அந்த ஹார்ட்வேர் வேலட்டோட அந்த பாஸ் ப்ரைஸ் வந்து தொலைஞ்சிருச்சு, இல்லை வேறு ஒரு ஆள் கையில் கிடச்சின்னா அவங்க அதை வந்து அவங்களோட ஹார்ட்வேர் வேலட்லேயும் போட்டு ரெக்கவர் பண்ணிக்கிட முடியும். உங்கள் ஹார்ட்வேர் வேலட்டில் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த பாஸ் ப்ரைஸை வேறு ஒரு இடத்துல, அதாவது அந்த சீடு வேட வேறு ஒரு ஹார்ட்வேர் வேலட்டில் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பாஸ்வேர்டெலாம் கேட்காது. எடுத்தோடனே அவங்க என்ன பாஸ்வேர்டு செட் பண்ணுறாங்களோ அதை போட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அப்படிங்கிறத தாண்டியும் அந்த சீடு வேர்டு உங்ககிட்ட இருக்கிறத வேற ஒருத்தர் கையில் கிடச்சுன்னா அவரோட ட்ரஸ்ட் வேலட்டில் போட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட முடியும். அதனால தான் முதல்ல இருந்தே நான் தெளிவாக சொன்னேன், கண்டிப்பாக வந்து எங்கேயுமே வந்து உங்கள் சீடு வேர்டை வந்து வைக்காதீங்க, பத்திரமா உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு இடத்துல வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து இந்த பாஸ் ப்ரைஸ் ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணினீங்கன்னா ஒரு சீடு வேர்டே நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கனாலுமே அந்த சீடு வேர்டு ஒருத்தரோட கையில் கிடச்சிருச்சுனாலுமே அவரால் உங்கள் ஃபண்டை வந்து பார்த்தீங்கன்னா அசஸ் பண்ண முடியாது. ஏன் இது எப்படின்னா, இது வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்குள்ளே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி, சரியா? அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துருக்கும். அதை அந்த ஓனரால் தவிர வேறு யாராலையுமே வந்து பார்த்திங்கன்னா அசஸ் பண்ண முடியாது, அந்த சீடு வேர்டே தெரிஞ்சாலும். இந்த ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறது பேர் தான் பாஸ் ப்ரைஸ் ஆப்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஃப்பி ஹார்ட்வேர் வேலட்டில் இருக்குது. நான் அந்த எஸ்எஃப்பி ஹார்ட்வேர் வேலட் வாங்க சொல்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். வேறு எக்ஸ்சேஞ்ச் வேறு ஹார்ட்வேர் வேலட்டில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம எஸ்எஃப்பி ஹார்ட்வேர் வேலட்டில் இருக்குது. அது எப்படிங்கிறத ஒன்றா வந்து சொல்கிறேன். இப்போ எஸ்எஃப்பி ஹார்ட்வேர் வேலட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ஆப்ஷன் காட்டும், சரியா? இந்த ஸ்கேன் ஆப்ஷனை வச்சு தான் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுவீங்க. ஒரு இதுக்கு ரிசீவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வேறு எதுக்கு அனுப்புறதா இருந்தாலும் சரி, நம்ம அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துலையே ஒரு செட்டிங் படம் ஒன்று காட்டுது பாருங்கள் ஹார்ட்வேர் வேலட்டில். அந்த செட்டிங் படத்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அடுத்த ஸ்டெப் என்ன நினச்சின்னா செட்டிங் இருக்குல்ல, அதை நீங்கள் வச்சு நடுவில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்கோ எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். பாஸ் ப்ரைஸு, சீடு வெரிஃபிகேஷனு, டைம் ஸ்லீப்பு, ஆட்டோ ஆஃப், சேஞ்ச் பின்னு காட்டும். பாஸ் ப்ரைஸ் ஆப்ஷன் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண போகிறோம். சீடு வெரிஃபிகேஷன்னா என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து சீடு வெரிஃபிகேஷன்னா 24 வேலை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது, நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது கரெக்டு தானான்னு தெரியல எனக்கு, இல்லை லெட்ரு ஏதாச்சும் மாற்றி எழுதி வச்சிட்டேனா, இல்லை 4-5 சீடோட போட்டு ஒரே இதை எழுதி வச்சு எனக்கு வந்து குழப்பமாக இருக்குது, நம்ம அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்குமான்னு தெரியல, அதனால் கரெக்டாக எழுதி வச்சிருக்கேன்னா நான் வந்து தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சீடு வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து டைப் பண்ண சொல்லும், சரியா? நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்கிற அந்த சீடு வேர்டு கரெக்டான ஹார்ட்வேர் வேலட்டோட தான் பைண்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ் பேர் தான் சீடு வெரிஃபிகேஷனு. ஸ்லீப் டைம்ங்கிறது நீங்கள் ஹார்ட்வேர் வேலட்டை அப்படி ஆன் பண்ணி இப்படி பார்ப்பீங்க, லைட் எரியும். லைட் எரிஞ்சதுக்கப்புறம் அது நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே வச்சுட்டிங்கன்னா எவ்வளோ நேரத்தில் அது ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறதான ஆப்ஷன் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டைம், சரியா? ஸ்லீப் டைம் ஆட்டோ ஆஃப்ங்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கிட்டத்தட்ட இது 15 செகண்ட், இது 30 செகண்ட் வந்து வச்சுக்கோங்க. ஸ்லீப் டைம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வேறு. ஸ்லீப் டயத்துக்கு போயிருச்சுனாலும் அது 30 செகண்ட் ஆகலை அப்படின்னா அது நீ பட்டன் நமக்குனா படக்குனது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எதில் விட்டீங்களோ அதிலே ரெஸ்யூம் ஆகி வந்துடும். ஆனால் அந்த ஆஃப் டைம் ஆட்டோ ஆஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த ஹார்ட்வேர் வேலட்டு பவர் ஆஃப் ஆயிரும். மறுபடியுமே அந்த பவர் பட்டன் அமைக்கி பிடிச்சி மறுபடியும் ஹோல்டு பண்ணி தான் நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண முடியும். இதுதான் அது ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம். சேஞ்ச் பின்னுங்கிறது உங்களோட ஹார்ட்வேர் வேலட்டுக்குன்னு சொல்லி ஒரு பின் வச்சுருப்பீங்க, அந்த பின்னு வந்து யாரும் பார்த்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் அது சேஞ்ச் பின் ஆப்ஷனுக்குள்ளே போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ரொம்ப முக்கியமானது பாஸ் ப்ரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் தான், அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பாஸ் ப்ரைஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். என்னங்கிறத நல்லா கவனிங்க, இல்லைனா சத்தியமாக புரியவே செய்யாது. ஏன்னா அதை பற்றி யாருமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடவே இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான் வீடியோ இருக்கும். அது அந்தளவுக்கு ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது, சரி? அதனால் கண்டிப்பாக வந்து நல்லா கவனித்து பாருங்கள். யூ கேன் கிரியேட் அண்ட் ஸ்விட்ச் பிட்வீன் டிஃப்ரெண்ட் வேலட் அக்கௌண்ட் வியா பாஸ் ப்ரைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதாவது இப்போ உங்களோட ஹார்ட்வேர் வேலட்டுக்குன்னு சொல்லி ஒரு அட்ரஸ் இருக்குது, அந்த அட்ரஸில் நீங்கள் சென்ட் பண்ணிக்கிறீங்க, ரிசீவ் பண்ணிக்கிறீங்க. அந்த ஹார்ட்வேர் வேலட்டோட அதை வந்து ஒரு மெயின் பிரான்ச்சாக வச்சுட்டு அந்த பிரான்ச் இருந்து கிளைகள், அதாவது வந்து சப் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பேர் தான் பாஸ் ப்ரைஸ், சரியா? இந்த இதில் செட்டு பாஸ் ப்ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வாட் இஸ் பாஸ் ப்ரைஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் இது என்னன்னு சொல்லி நீங்கள் படிச்சிங்கனாலும் அவங்க சொல்கிறது நமக்கு புரியவும் செய்யாது, நம்ம ஆளுங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுற விதமாகவும் அது வந்து இருக்காது. அப்படிங்கிறனால நீங்கள் அதை வந்து விட்டுருங்க. செட்டு பாஸ் ப்ரைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் இருக்கும். அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா டூ யூ நீட் டு யூஸ் பாஸ் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், சரியா? இதில் எஸ் நோன்னு இருக்கும். இப்போ எஸ்ங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு புது யூஸராக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் ஆமாம் அந்த ஆப்ஷனை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா எஸ்ங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பு இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. உங்களுக்கு ஹார்ட்வேர் வாலெட் இருக்குது. அந்த ஹார்ட்வேர் வாலெட்டுக்கு 24 சீக்ரெட் வேர்டு இருக்குது. அந்த சீக்ரெட் வேர்டை வச்சு அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த பிரான்ச்சுக்கு ஒரு பேருன்னு ஒன்று இருக்குது. அந்த பேர் மட்டும் உங்களுக்கு மறந்து போயிடுச்சு அப்படின்னா உங்களால் ஃபண்டை தொடவே முடியாமல் போயிடும், எடுக்க முடியாமல் போயிடும். ஒரே நிமிஷம் இருங்க. 20 minutes later. நண்பா வந்துட்டேன். என்னென்னா எதுக்குடா வீட்டுக்குள்ளே உட்காந்து கத்திக்கிட்டு இருக்க, வீட்டுக்குள்ளே ஆளுங்க இருக்க வேண்டாமா, மெதுவாக பேசுகிறான்னு சொல்லி வீட்டில் வந்தாங்க. அதனால தான் என்னென்னு போய் பார்த்துட்டு வந்தேன். ரைட், ஓகே, நம்ம வந்து இந்த எனபிள் பண்ணுவோம், கண்டினியூ பண்ணுவோம். என்ன அப்படின்னா உள்ளக்க ஒரு வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செட் பண்ணுவீங்க. உங்கள் ஹார்ட்வேர் வேலட்டோட அந்த 24 வேர்டுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ஒரு அக்கௌண்ட் மாதிரி. அந்த அக்கௌண்ட்டை எப்படி லாகின் பண்ணுறதுன்னா இதுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற அந்த நேமு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பண்ணுறது. சரியா? எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நவீன் நான் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். நவீன் சொல்லி நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொருக்கா வந்து டைப் பண்ண சொல்லுவோம். நவீன்கிறத இன்னொருக்கா நான் வந்து கொடுத்துட்டேன்னா இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் ஹார்ட்வேர் வேலட்டை எப்படி 24 வேர்டு போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணினீங்களோ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு அக்கௌண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதோட லாகின் பாஸ்வேர்டே வந்து பார்த்திங்கன்னா நவீன் அப்படிங்கிற வார்த்தை தான் நான் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஒரு யூனிக்கான ஒரு வேர்டு வச்சுக்கோங்க. அந்த வேர்டு உங்களை தவிர வேறு யாருக்குமே தெரியக்கூடாது. அது பாஸ்வேர்டாகவும் இருக்க வேண்டாம். ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தையாக எதுவாக வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. சரியா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் விடுறதுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் வச்சிங்கன்னா அப்புறம் நீங்கள் டைப் பண்ணும்போதுமே ஸ்பேஸ் விடாமல் தான் டைப் பண்ணணும். ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் அது வந்து இன்னொரு அக்கௌண்ட்டாக மாறிடும். சரியா? அதனால் ஸ்பேஸ் விடுறது ஒரு அக்கௌண்ட்டு, ஸ்பேஸ் விடாமல் இருக்கிறது ஒரு அக்கௌண்ட்டு. அதனால் கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எல்லாமே கவனமாக பார்த்து என்ன பேர் போகிறீங்களோ அந்த பேரை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஞாபகம் வச்சுக்கிடணும். உங்களோட பாஸ்வேர்டு எப்படி சொல்கிறது, அந்த சீடு வேர்டோட 24 வேர்டு தெரிஞ்சாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் இதில் கொடுக்குற அந்த நேமை நீங்கள் மறந்துட்டிங்கன்னா உங்களால் அந்த ஃபண்டை என்றைக்குமே எடுக்க முடியாது. சரியா? ஏன்னா இது வந்து 24 சீடு வேர்டு இருக்கிற அந்த அக்கௌண்ட் வேறு, இதோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு. சரியா? அப்படிங்கிறனால திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் கொடுக்குற அந்த பேர் ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ நவீன் சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நவீன் சொல்லி டைப் பண்ண சொல்லும். டைப் பண்ணி முடிச்சேன்னா அது புதுசாக இந்த வேலெட்டுக்கு வந்து இந்த ஹார்ட்வேர் வேலெட்டுக்கு வந்து ஒரு பேர் வை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும். ஹார்ட்வேர் வேலெட்டுக்கு ஒரு பேர் வச்சிட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக நீங்கள் ஹார்ட்வேர் வேலெட் ஃபஸ்ட்டு உள்ளே எப்படி ஓப்பன் பண்ண வந்தீங்களோ அதே மாதிரியே சாதாரணமாக நிற்கும். இப்போ உங்களோட SFI ஹார்ட்வேர் வேலெட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி மறுபடியும் வேறு ஒரு வேலெட் ஆடு பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆடு வேலெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதுலேயுமே ஹார்ட்வேர் வேலெட் இருக்குது, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு எப்படி ஃபஸ்ட்டு ஒரு ஹார்ட்வேர் வேலெட்டில் பயன் பண்ணீங்களோ அதே மாதிரி மறுபடியும் இந்த ஹார்ட்வேர் வேலெட்டுமே அந்த SFI சாஃப்ட்வேர் வேலெட்டில் ரெண்டாவது அக்கௌண்ட்டாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிடலாம். சரியா? இதுதான் அந்த பாஸ்பிரைஸ் ஆப்ஷனு. இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த ஸ்டெப்புக்குள்ளே போய், அதாவது ஒரே நிமிஷம் இருங்க, இந்த ஸ்டெப்புக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம் பாருங்கள், இந்த ஸ்டெப்பில் செட்டிங்குள்ளே போய் பாஸ்பிரைஸ்க்குள்ளே போய் பண்ணோம்ல அதே ஆப்ஷனுக்குள்ளே போய் மறுபடியும் இன்னொரு இந்த எஸ் கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இன்னொரு புதுசாக இன்னொரு வேர்டு கொடுத்து இன்னொரு ஒரு அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 5லேருந்து ஒரு 10 அக்கௌண்ட் வரைக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரியா? எனக்கு எவ்வளோ நம்பர் வரைக்கும் பண்ணிக்கலாம்னு தெரியல, ஆனால் கன்ஃபார்மாக 5 வரைக்கும் இங்கே வந்து பண்ணிக்கலாம். 5மே டிஃப்ரெண்ட்டான அக்கௌண்ட்டு, 5க்குமே டிஃப்ரெண்ட்டான PEP20 ரிசீவ் அட்ரஸாக இருக்கும். அதில் நீங்கள் கொடுக்குற வேர்டு மறந்துச்சுன்னா உங்களால் அதை வந்து அக்சஸ் பண்ணவே முடியாது. சரி, இது எஸ் கொடுக்குறீங்க. எஸ் கொடுத்துட்டு இப்போ நவீன் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன் நான். இப்போ அதுக்கப்புறம் நவீன் 2ன்னு நான் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். நவீன் 3, நவீன் 4ன்னு 4 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஒவ்வொன்றுலையுமே தனித்தனியாக $5 நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது அப்படின்னா எப்பயும் போல் நம்ம செட்டிங்குள்ளே போய் பாஸ்பிரைஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போய் பாஸ்பிரைஸில் இருந்து நம்ம இந்த செட்டு பாஸ்பிரேஷன் இருக்குல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நல்லா கவனிங்க. செட்டு பாஸ்பிரைஸை கிளிக் பண்ணிவிட்டு டூ யூ நீட் டு யூஸ் பாஸ்பிரைஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, எஸ்ங்கிறது நீங்கள் வந்து கொடுத்துட்டு இப்போ நீங்கள் வந்து உங்களை வந்து பேரை வந்து டைப் பண்ண சொல்லும். இப்போ என்கிட்ட நவீன் 1, நவீன் 2, நவீன் 3, நவீன் 4 4 இருக்குது. இப்போ நவீன் 4 அப்படிங்கிற அக்கௌண்ட்டில் நான் வந்து லாகின் பண்ணி உள்ளே வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கேன். திடீர்னு எனக்கு நவீன் 1க்கு, அதாவது நவீன் அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன்னா பழைய மாதிரி உள்ளே போய் இந்த எஸ்ன்னு சொல்லி உங்களை வர சொன்னேன் பாருங்கள், அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் எஸ் கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ண சொல்லுவோம். நவீன் நான் டைப் பண்ணிட்டேன்னா இதுதான் என் அக்கௌண்ட் 1னா அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து போயிடும். இப்போ நவீனில் இருந்துட்டு நவீன் 3க்கு நான் போனோம்னா சேம் ப்ரொசீஜர் தான். செட்டிங்குள்ளே போய் பாஸ்பிரைஸ் எனபிள் பண்ணி எஸ் கொடுத்து நவீன் 3ன்னு சொல்லி நீங்கள் வேர்டை வச்சு கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக மறுபடியும் நவீன் 3க்குள்ளே வந்து போயிடும். சரியா? இதை பொறுமையாக நிதானமாக வீடியோ புரியலன்னா இன்னொருக்கா கூட பார்த்து தெளிவாக பண்ணுங்கள். மிஸ்டேக் பண்ண வாய்ப்பே கிடையாது. மிஸ்டேக் பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு அந்த கொடுத்த வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அது நீங்கள் எப்போ வேணாலும் ரெக்கவர் பண்ணிக்கிடலாம். சரியா?
அதுக்கப்புறம் சரி அப்போ நான் எல்லாமே பண்ணிட்டேன், எனக்கு இந்த புதுசாக ஓப்பன் பண்ண அந்த 4 அக்கௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேண்டாம், எனக்கு ஃபஸ்ட்டு இந்த 24 வேர்டை வச்சு நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண மாதிரி அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போகிறது எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா மறுபடியுமே செட்டிங்குள்ளே போய் பாஸ் ப்ரைஸை எனபிள் பண்ணிவிட்டு செட்டு பாஸ் ப்ரைஸ்ன்றது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா டூ யூ நீட் டு யூஸ் பாஸ் ப்ரைஸ்ன்னு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் நோன்னு கொடுத்துட்டிங்கன்னா எது ஒரிஜினல் அக்கௌண்ட்டோ 24 பாஸ் ப்ரைஸ் போட்டு நம்ம அதாவது இது சீடு பேடு போட்டு நம்ம ஓப்பன் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிடும். சரியா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அக்கௌண்ட் இல்லாமல் ஒரிஜினல் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிறது. இப்படி உங்களோட ஒரிஜினலாக 24 சீடு வேடை போட்டு ஓப்பன் பண்ணுற அக்கௌண்ட்டுக்குள்ள நீங்கள் ஃபண்டே கொண்டு வராமல் அந்த அக்கௌண்ட் அப்படியே 0 பேலன்ஸாக விட்டுட்டு அதுக்கு கீழே இந்த பாஸ் ப்ரைஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணி 4-5 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த 4-5 அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் ஃபண்டை நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சீடு வேடை கொண்டு போய் ஒரு ஆள்கிட்ட கொடுத்தாங்கனாலுமே அவரால் ஃபண்டை அசஸ் பண்ண முடியாது, அவரால் லாகின் பண்ணி பார்க்க முடியும், ஆனால் அவரால் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் என்ன வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணினீங்க அப்படிங்கிறது அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிங்கிறதுனால அது யாராலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அசெப்ட் பண்ண முடியாது. அதனால் அது தொலைஞ்சு போனாலுமே பிரச்சனை கிடையாது. மறுபடியுமே அதே சீடு வேர்டை நீங்கள் போட்டு உங்களுக்கு அந்த நேம் தெரியும் பார்த்தீங்களா, அந்த நேமை மறுபடியுமே டைப் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த இப்போ நான் அந்த இன்னும் ஒரு விஷயம் சொல்கிறேன், அது வந்து எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்தது, எனக்கு எங்கேயுமே விடையே கிடைக்கல. இருந்தாலும் நான் பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவே சொல்கிறேன். என்ன அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ உங்கள்கிட்ட 24 சீடு வேர்டு இருக்குது, அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு 4 பாஸ் ப்ரைஸ் ஆப்ஷன் போட்டு 4 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ உங்கள்கிட்ட வந்து சீடு வேர்டு வந்து இருக்குது, ஹார்ட்வேர் வேலட் வந்து காணாமல் போயிடுச்சுன்னா மறுபடியுமே அந்த சீடு வேர்டு வேலட்டை போட்டு அந்த உங்களோட ஒரிஜினல் அக்கௌண்ட்டை ரீட்ரைவ் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் இருந்து எப்பயும் போல் இந்த பாஸ் ப்ரைஸ் ஆப்ஷனில் போய் இந்த ஹார்ட்வேர் வேலட்டில் என்ன வேர்டு போட்டு 4 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த ஹார்ட்வேர் வேலட்லேயுமே புதுசாக ஒரு இதில் இம்போர்ட் பண்ணுறீங்கல்ல, அதுலேயுமே போய் இந்த 4 வேர்டை போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும். சரியா, ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கு எப்படி இன்டர்லிங்க் ஆகுதுன்னா அந்த சீடு வேர்டை வச்சு தான் இதில் வர இந்த ரிசீவ் அட்ரஸு கான்டாக்ட் அட்ரஸே வந்து பார்த்தீங்கன்னா எனபிள் ஆகிற மாதிரி இந்த ஹார்ட்வேர் வேலட்டில் தயாரிச்சிருக்காங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது காணாமல் போயிடுச்சுனாலும் ஹார்ட்வேர் வேலட்டே தொலைஞ்சிச்சுனாலும் பரவாயில்ல, இதுக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணி இருக்கிற இந்த பிரான்ச் அக்கௌண்ட் 4 அக்கௌண்ட் 5 அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை உங்களால் அக்சஸ் பண்ணிக்கிட முடியும், பிரச்சனையே இல்லை. சரிங்களா, அப்படிங்கிறனால நார்மல் அக்கௌண்ட்டோட இந்த மாதிரி பாஸ் ப்ரைஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களால் அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்ணிக்கிடவும் நல்லாயிருக்கும். அந்த வேர்டு தொலைஞ்சாலுமே யாராலுமே எடுக்க முடியாத அளவுக்கு போயிடும். சரியா, உங்களால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறனால நார்மல் அக்கௌண்ட்டோட பாஸ் ப்ரைஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்பவே சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு எல்லாமே வந்து சொல்லிட்டேன். ஹவு டு ரீசோர்ட் டு ஒரிஜினல் வேலட்டுங்கிறதையுமே வந்து சொல்லிட்டேன். இந்த நோங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் வேலட் அட்ரஸுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் வேலட்டுக்கே போயிடும். இந்த 24 வேர்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுருப்பீங்களா அதுக்கே வந்து போயிடும். ஹவு டு ஸ்விட்ச் டு அனதர் பாஸ் ப்ரைஸ், ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு எப்படி மாற்றுறது ஸ்விட்ச் பண்ணுறதுங்கிறமே நான் வந்து சொல்லிட்டேன். ஆல்மோஸ்ட் வேறு என்ன வாட் டைப் ப்ளஸ் ஹார்ட்வேர் வேலட்டு, என்னோட ஹார்ட்வேர் வேலட்டு காணாமல் போயிடுச்சுன்னா என்ன செய்யணுங்கிறதுமே சொல்லியாச்சு. இஃப் யூ சூஸ் பாஸ் ப்ரைஸ் ஆப்ஷன், உங்களோட பாஸ் ப்ரைஸ் ஆப்ஷனையுமே ஒரு ஆள் தெரிஞ்சாலுமே ஃபண்டை எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாதுங்கிறத வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கடேனா. சரியா, கடேனா வந்து எல்லா பிளாக் செயினுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாது, அதாவது எல்லா ஹார்ட்வேர் வேலட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாது. உங்களுக்கு நிறையா பேர் கேட்டிருந்தது கேடிஏ கடேனா தான். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கடேனாவை கண்டிப்பாக ஒரு வேலட்டில் ஸ்டோர் பண்ணியே ஆகணும். அப்படின்னா இந்த கோலா வேலட்டுன்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வேலட்டு தான். அதனால் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை, உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக மட்டுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். சாஃப்ட்வேர் வேலட்டுமே ஓகே சேஃப்டி தான், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேக் நடக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம சாஃப்ட்வேர் வேலட்டோட ஹார்ட்வேர் வேலட் தான் நமக்கு வந்து சேஃப்டி. இருந்தாலுமே நான் பரவாயில்ல, நான் சேஃப்டியாக என்னோட சாஃப்ட்வேர் வேலட்டை வச்சுக்கிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோலா வேலட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கடைனாவை நீங்கள் விட்ரால் பண்ணி இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கிடலாம். சரியா, இப்படி தான் நம்ம ஸ்டோர் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஹவு டு கெட் கான்டாக்ட் லெட்டர்ஸு வித்தவுட் காயின் மார்க்கெட் கேப் இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். ஆக மொத்தம் உங்களுக்கு ஹார்ட்வேர் வேலட்டை பார்த்தீங்கன்னா மொத்த டீட்டெயிலுமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் இருந்து நீங்கள் எல்லா ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஒரு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட முடியும். சரியா, இந்த வீடியோ போட்டதில் எனக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு மன திருப்தியாகவுமே இருக்குது நண்பா. ஏன்னா ஃபுல் டீட்டெயிலும் சொல்லிட்டேன், எதுவுமே மறக்கலை. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக மறந்துடாமல் வந்து லைக் பண்ணிடுங்க. சரியா, வீடியோ லைக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் கமெண்ட் இருந்துச்சுன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ண முடியாத கமெண்ட்டாக இருந்தால் நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பா. தேங்க்யூ, பார்ப்போம்.